ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பதான் இருந்துட்டு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு மண்டபத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற. சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைய அங்கே மண்டபத்துக்கிட்ட வச்சுட்டு, இங்கே பாருடா, நீ பண்ண காரியத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். கண்டிப்பாக அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்ச்செல்வி காலில் வந்து விழுவிடா, அது நடக்க தான் போகுது அப்படின்னு குழந்தைய மண்டபத்தில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம செல்லப்பாண்டியும் நம்ம வசந்தியும் அப்பாத்தாவை பார்த்துட்டு, மா எங்கம்மா போனீங்க, குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கே போனீங்க, குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரிய செல்லப்பாண்டி வசந்தி என்ன மன்னிச்சிருங்கயா, நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் சேதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன என்ன அதான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ்ச்செல்வி எழுந்து குழந்தை எங்கன்னு கேட்டால் நான் என்னென்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அவளுக்கு தான் வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெரியாது இல்லடி, அப்படி இருக்கும்போது எப்படிடி அவளுக்கு இந்த விஷயம் தெரிய போகுது, நீ இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாதடி. இங்கே பாருங்கம்மா, அவளுக்கு வயிற்றுல 2 குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அவளுக்கு ரெட்டை பிரசவம் நடந்தது, அவளுக்கு உணர்வு இருக்கு, அவ 2 டைம் பிரசவ வலியா அனுபவிச்சிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது என்னன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன். இங்க பாருடி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாண்டி, ப்ளீஸ் டி, இதுக்கு மட்டும் நீ சம்மதிடி. இங்க பாருங்கத்தா, நீங்கள் இதை செய்யாததுக்கு முன்னே எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்கா? இதனால தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அப்பத்தாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அடியே வசந்தி, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாருடி, இந்த குழந்தைய பார்த்தாவது இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு தாண்டி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் மண்டபத்துக்கே போனேன். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறடி. நான் போகிறதுக்குள்ள அந்த சேது பையன் அந்த சிரிக்கி கழுத்தில் தாலியை கட்டிட்டு இருந்தாண்டி. கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி காலில் விழாதாண்டி போகிறான். நீ கவலைப்படாதீ. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணது சரியா தப்பானாலாம் எனக்கு யோசிக்க தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும் நான் இருக்கேன். ஆனால் தமிழ்ச்செல்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு இந்த பக்கம் ரொம்பவே குழப்பத்துலேயும் ரொம்ப கஷ்டத்துலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்டு வந்துருங்க. எதுக்காக? யாரோ பெத்த புள்ளியெல்லாம் நம்ம வளர்க்கணும், அதனால இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சேதுக்கிட்ட வந்து, சேதோ ஐஸ்வர்யா சொன்னதும் சரிதான், நீ ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவியா என்ட்ரி கொடுக்குறாங்க. காவியா என்ட்ரி ரொம்ப மாஸ் என்ட்ரியாக இருக்குது. மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்தா ஈஸ்வரி இருந்துட்டு, என்னம்மா மருமகளே, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீ வரல, ஆனால் இப்போ வந்திருக்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த நோக்கத்தோடு இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வரலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்து முடியும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம காவியா இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி தான் எல்லா தப்புமே பண்ணான்னு நீங்கள் ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்த தப்பெல்லாம் யார் பண்ணது எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, காவியா, என்ன காவியா சொல்கிற? இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். நீங்களும் தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட காலம் வாழணுன்றதுக்காக தான் இங்கே இருக்காரு ராஜாங்க மாமா கூட, அதாவது இலவசமாக கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்களுக்கு சீரு சனோன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாத்தையும் பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, பாத யாத்திரையும் போயிட்டு வந்தீங்க. ஆனால் இதுக்கப்புறமும் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பார்க்காவியா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் புரியல. என்ன நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சிருந்தோம் இப்படி என்கிட்ட நடிக்காதீங்க. எல்லா ஆதாரத்தையும் திரட்டி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல, என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச வரல. இந்த ஜெனியோட கல்யாணத்தில் தானே எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. ஜெனியோட கல்யாணத்தை தமிழ்ச்செல்வி நடத்தி வச்சாங்க அப்படின்றதுக்காக தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பி இப்போ வேற கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இதுக்காக தான் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த வீடியோவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டவும், வீடியோவில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் வாய்ஸ் கேட்காம வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது என்னன்னு நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். அதாவது இவங்க வாய் அசைக்கிறத வச்சு என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு கண்டிப்பாக இவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அதாவது சொல்ல வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீடியோவில் இருக்கிறத மாதிரி பார்த்தா இவங்க ஒரு வாய்ஸை மிமிக்ரி பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது தமிழ்ச்செல்வி ஃபோன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அதாவது ஜெனியோட கல்யாணத்தை ராஜாங்க மாமா தான் நடத்தி வைக்க சொன்னார் அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேதுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது பயங்கர டென்ஷனோட, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் எதுவுமே விசாரிக்காமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேனேப்பா, தமிழ்ச்செல்விக்கும் சரி இங்கே இருக்கிற குழந்தைக்கும் சரி நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், இதை கிட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு எதுவுமே புரியல, அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னங்க இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்றதுக்காக தான் நான் உங்கள் பின்னாடி நின்றேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அத்தை பண்ணது எல்லாமே சரின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அத்தை எதுக்காக பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. நீங்கள் எதுவுமே தீர விசாரிக்காமல் சேதோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே, இப்போது அதை சரி பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணி சேதோட வாழ்க்கையை சரி பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரி சித்ரா இவங்க 3 பேருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஐயோ கடவுளே, நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி எல்லா விஷயமே தெரிய வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா பயங்கர டென்ஷன்லையும் ரொம்பவே பதவி போய் சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, சேது தான் உன்னோட கழுத்தில் தாலி கட்டிட்டான்ல, அதனால் நீ ரொம்ப தைரியமாக நான் தான் பண்ணேன், அதுவும் சேது மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு தைரியமாக பேசு, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு புது தைரியமே வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தன்னோட அப்பா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமோ, என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமோ, தன்னோட பிள்ளைங்களுக்கும் தன்னோட பொண்டாட்டிக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யாவும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தில் எழுந்து போய், இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சு பார்த்தனே, ஆனால் எனக்கு எப்படி சின்னம்மா உங்களால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டால் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ அப்படி இப்படின்னு மலைப்பிட்டே இருக்கவும், அடைச்சி நிறுத்துங்க, இனிமேல் உங்களை சின்னம்மாவான்னு கூப்பிடுறது என் வாயிலிருந்து ஏதாவது வந்துட போகுது, இனிமே கண்டிப்பாக நீங்கள் யாருமே என் வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு என்னை இப்படி ஏமாற்றி இப்போ உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டு இல்லை, நீ என் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? இங்கே பாருங்க மாமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன், அதனால தான் மாமா இது எல்லாத்தையும் பண்ணி எப்படியாவது தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பி அந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நான் வந்துட்டேன், இனிமேல் இந்த இடத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஐஸ்வர்யாவை ஒரே அடி பல்லாருன்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்க மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி 1 மணி நேரம் கூட ஆகலை, ஆனால் என் பொண்ணை அடிக்கிறீங்களா நீங்கள்? என் பொண்ணை அடிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அடைச்சி நிறுத்துங்க, உங்கள் பிள்ளையா? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு பண்ணியிருக்க காரியத்துக்கு அடியோட நிப்பாட்டினேன்னு சந்தோஷப்படுங்க. இதையே வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தாங்க
இருந்திருந்தாங்கன்னா அவங்க உயிர் உடம்புல இருந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன மாப்பிள்ள, என்ன எதுக்காக இப்படியெல்லாம் மிரட்டுறீங்க? இப்படியெல்லாம் மிரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் வரும். இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மாப்பிள்ள மனசு வந்துச்சு? இனிமே என் பொண்ணு உங்களோட பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு மருமகளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவள் இந்த வீட்டில் இனிமே என்ன வேணாலும் பண்ணுவான். அதை கேட்குற உரிமை உங்களுக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சாவித்திரி இருந்துட்டு, எங்கள் பாரியா சேதோ உன் முன்னாடியே எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தியா? எல்லா தப்பையும் இவங்க பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி மேலே பழிய போட்டு இப்போ தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பி அவள் தனியாக குழந்தை பெற்றுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரையும் நீ சும்மாவை விட போகிற? ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலே எங்கள் யாரையுமே நீ சும்மா விட மாட்டேன். ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சதே இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்களை என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு புது எனர்ஜி வந்த மாதிரியே அப்படியே ரொம்பவே கோவமா நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, இனிமே நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது, இந்த தாலி நான் என் மனசாரெல்லாம் கட்ட கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி அப்படியே ஒரே இழுதான். இழுத்த உடனே அருந்துக்கிட்டு வெளியே வந்துடுது. இதை பார்த்து நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்க, இங்கே நீ ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, இனிமே நான் உங்களோட பொண்டாட்டி, உங்கள் வீட்டில் எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. இனிமே என்னை யாராச்சும் இந்த வீட்டை விட்டு போகவோ இல்லை ஏதாச்சும் பண்ணவோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு உங்களை சந்தி சிரிக்க வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரக்கும் வந்து அப்படியே பயங்கர அதிட்ட அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஈஸ்வரி சித்ரான்னு ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் இப்படியே அந்த இப்படி பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் தன்னோட அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கவும் இதை கேட்டு நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஆமாம் நாங்கள் சொத்துக்காக தான் பண்ணோம், இவ்வளோ பெரிய சொத்து இருக்கிற ஒருத்தனை எதுவுமே இல்லாத ஒருத்தி அனுபவிக்கிறது என்னால் பார்க்க முடியல. அதனால தான் என் அண்ணன் பொண்ணை எப்படியாவது சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இப்போ அது நடந்துருச்சு. இனிமே என் அண்ணன் பொண்ணு தான் இந்த குடும்பத்துக்கே இந்த குடும்பத்தோட வாரிசோட பொண்டாட்டி, இனிமே அவ தான் இது எல்லாத்தையும் எடுத்து நடத்த போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன சொன்னீங்க, இனிமே நீங்கள் 3 பேரும் அதே மாதிரி உன் அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு உன்னோட வீட்டுக்கே போயிடு. இனிமே எங்கள் வீட்டில் ஏதாவது நீ உரிமை கொண்டாடணும்னு நினச்சேன்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, என்னை அடிங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நான் இந்த வீட்டை விட்டோ உங்களை விட்டோ நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற உரிமையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும். இங்கே பாருங்க ஆண்டி, வாங்க ஆண்டி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு போய் தன்னோட அப்பா கிட்ட நிற்கிறாரு. நின்ற உடனே, ஐயா சேதோ, நீ தான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா நான் உனக்கு புத்திமதி சொல்லி அதை புரிய வச்சிருக்கணும்யா. ஆனால் நானும் உன் கூட சேர்ந்து இப்படி உன் வாழ்க்கை கெடுத்துட்டேனேனே அப்படின்னு பயங்கர வருத்தத்தோடு சொல்லவும், அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, இந்த பிஞ்சு குழந்தை என்னப்பா தப்பு பண்ணுச்சு, என்ன தப்பு பண்ணுச்சு இந்த பிஞ்சு குழந்தை? இந்த பிஞ்சு குழந்தைய நான் எப்படியெல்லாம் வளர்க்கலான்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே யாருமே என் பிள்ளைய அதாவது குழந்தைங்கள இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சு வச்சுருந்தேன்ப்பா. இந்த குழந்தைய பார்த்தா இந்த குழந்தைக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நான் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே மன்னிப்பே கிடையாதுப்பா. எப்படிப்பா இந்த பாவத்தை நான் துடைக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலப்பா. எப்படியாவது தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசி நான் மன்னிப்பு கேட்கணும். அவள் என்னை ஏற்றுக்க மாட்டா. நான் அவள் எவ்வளவோ சொல்லியும் நான் அவளை நம்பாமல்
அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக ஆயிட்டேனப்பா. இனிமே அவள் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா. அந்த மன்னிச்சிட்டேன்ற ஒரு வார்த்தையை வச்சே நான் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துப்பேன். அதுவும் இந்த குழந்தைய என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்த விஷயம் கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுப்பா. தெரிஞ்சால் அவள் ரொம்ப ரொம்ப கோவப்படுவா. என் குழந்தைய கொடுங்கன்னு சண்டை போடுவாப்பா அப்படின்னு சொல்லவும், என்னையா செய்து சொல்கிற, இந்த விஷயம் அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா, தமிழ்ச்செல்விக்கு அவள் வயிற்றுலேயே ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் தெரியவே தெரியாதுப்பா. எனக்கும் அப்பத்தாவுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரியா சேதோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்யா. உன் வாழ்க்கையை நான் தான் சரி பண்ணியிருக்கணும். ஆனால் நான் இப்படி ஒரு சின்ன புள்ளத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டேனே. இனிமேல் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போதும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போது தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? அதாவது தமிழ்ச்செல்வி மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பழி வந்து விழுதுன்னா அதுக்கு தமிழ்ச்செல்வி தான் காரணமாக இருக்கணும்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? அதுவும் கண்மூடித்தனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் 6 மாதத்துக்கு ஒரு முறை தமிழ்ச்செல்வியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை கூட தமிழ்ச்செல்வி மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சது? சத்தியமாக எனக்கு புரியல. நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இரு மாப்பிள்ள, பொறுமையாக இருன்னு. ஆனால் என் பேச்சை கேட்டியா நீ? நீ எப்படியெல்லாம் பேசின? அந்த தமிழ் புள்ள பாவம், அவள் எந்த ஒரு பாவமோ அறியாதவ, அப்படியாப்பட்டவளை போய் ரொம்ப காயப்படுத்திட்டே. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. கண்டிப்பாக நீ வருத்தப்படுவ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீ நினச்சி செத்துக்கிட்டு தான் இருப்ப. நான் உன்கிட்ட சொன்னபடியே நீ முன்னாடியே கேட்டிருந்தா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். உன்கிட்ட சொல்லியும் அதை நம்பாமல், யாரை நம்பணுமோ நம்பாமல், யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிட்டிய மாப்பிள்ள. இனிமேல் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் போக போகுதுன்னு நீ பொறுத்திருந்து பாரு. கண்டிப்பாக நம்மளை எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீ பார்த்துக்கிட்டே இரு என்னென்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இனிமே தமிழ்ச்செல்விக்கிட்ட எப்படியாவது நான் மன்னிப்பாக வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணதுன்னு தெரிஞ்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்காம நம்ம போகக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதோ, அப்பா நான் போனால் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவப்படுவாப்பா. அவள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்காம அவளை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம், அசிங்கப்படுத்தியிருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கோம், கேவலப்படுத்தியிருக்கோம். இப்படி இருக்கும்போது அவளோட மூஞ்சை பார்த்து என்னால் எப்படிப்பா பேச முடியும்? கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நடந்து போயிடுச்சு. ஏதோ இது எல்லாமே நடக்கணும்னு இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையே தெரியணும்னு இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நடந்து போச்சு. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைப்போம். புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம். வாயா சேதோ, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உனக்கு பொன் குழந்தை பிறக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டல, அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வருவோம் வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே மயக்கத்தில் இன்னமும் கண்ணு முழிக்காமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வசந்தியும் செல்லப்பாண்டியும் தன்னோட 2வது குழந்தைய பற்றி தமிழ்ச்செல்வி கேட்டுருவாளுன்னு நினச்சி பதறி போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருந்துட்டு, மா இங்கே பாருமா, எப்படிம்மா அக்கா கண்ணு முழிச்சு இப்போது 2 குழந்தையும் இல்லை ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அக்கா என்னம்மா பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே நானும் அதை பற்றி தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நெஞ்சு பதறுதுடி. அவகிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலடி. இப்போது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு நினச்சாவே எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சேது, ராஜாங்கம், மோகனா, மலர், கருப்பு இவங்க எல்லாருமே
எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதை பார்த்த நம்ம தனம் இருந்துட்டு, மாமா அங்கே பாருமா, ராஜாங்க மாமாவும் சேது மாமாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அடியே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அப்பத்தாக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் சேதோ கிட்டவும் வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம செல்லப்பாண்டியையும் வசந்தியும் பார்த்து, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு மேலே நான் போட்ட பழி ரொம்ப பெரிய பழின்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. தப்பான ஒரு பழியை உங்கள் பொண்ணு மேலே போட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த குழந்தைய எங்ககிட்ட கொடுத்துருங்க. தாய்ப்பால் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி வளரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எந்த தைரியத்தில் அம்மா உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த குழந்தைய எங்ககிட்ட கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் எப்படியாவது வளர்த்துக்குறோம், ஆனால் தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கம்மா. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிக்க மாட்டான்னு தெரியும். சேதுவோட சந்தோஷம் இது ஒன்று தான். அவன் காலம் முழுக்க இந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்துக்கட்டுமே. ப்ளீஸ்மா, இதை மட்டும் நீங்கள் தடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மோகனா தன்னோட பையனுக்காக சேதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, 6 மாதத்துக்கு ஒரு முறை என் பிள்ளையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுங்க. என் பொண்ணும் சொல்லுவா, நம்மளுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையும் நம்ம சுயமரியாதையை மட்டும் இழக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, இனிமேல் எங்கள் சுயமரியாதையை இழந்து உங்ககிட்ட நாங்கள் வணங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன பழி வேணாலும் போடுவீங்களா? எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, நீங்கள் அந்த வாழ்க்கையை பாருங்கள், முதல்ல அந்த குழந்தைய கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் எங்கள் அக்கா 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பொல்லைய நீங்கள் தூக்கிட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் வாங்கிக்கிட்ட உடனே நம்ம சேதுக்கு அப்படியே உசுறு தன்னை விட்டு பிரிஞ்ச மாதிரியே ஆயிடுது. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. கண்டிப்பாக என் அக்கா ஏற்கனவே ரொம்ப மன உடைச்சலில் இருக்கா. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தானா அவள் ரொம்ப கோவப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புனா ரொம்ப நல்லது. முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போய் பாருங்கள். புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நீங்கள் குழந்தைய பெற்றுக்கோங்க. இந்த குழந்தைய மட்டும் நீங்கள் என்றைக்குமே எந்த காலத்துக்கும் வந்து எங்ககிட்ட கேட்கவே கூடாது. முதல்ல இங்கேருந்து போங்க. இங்கே பாருங்க அத்தா, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் என்ன நினச்சி குழந்தைய போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால தான் நான் பெரியவங்கள்லாம் இருக்கும்போது கூட நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என் அக்கா அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். சுயமரியாதை இழந்து யார்கிட்டையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? தாய்ப்பால் குடிக்காமல் இப்படி வளரணும்னு அந்த குழந்தைக்கு என்ன அவசியம் இருக்குது? இங்கே பாருங்கள், இனிமே இந்த குழந்தைய பற்றி யாராச்சும் யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த குழந்தைய பார்க்குறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டு யாரும் எங்கள் வீட்டு பக்கம் வந்து நின்றுடாதீங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்பத்தா. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை ராணி மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மனசில் வச்சுட்டு நான் சொல்கிறேன், இனிமேவும் அப்படி தான் பார்த்துப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் அக்கா எடுக்கிற முடிவு தான். அக்கா இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தால் கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஆனால் நீங்களா இந்த முடிவை எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்கம், சேது, மோகனா, கருப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம
மலர் இருந்துட்டு தனத்துக்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ரொம்ப பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் நிலமையெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் என் அக்கா பட்ட வேதனை விட நீங்கள் அதிகமாக ஒன்றும் படலை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேது இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா என்ன நிலைமைக்கு ஆளாகுவாங்கன்னு நம்ம வர